வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து 8வது பே கமிஷன் பற்றி இந்தியன் ரயில்வே டெக்னிக்கல் சூப்பர்வைசர் அசோசியேஷன் வந்து ஒரு டிமாண்ட் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த டிமாண்டில் வந்து என்னென்ன கேட்டிருக்காங்க, ஸோ அது மூலிமா அவங்களுக்கு வந்து என்னென்னலாம் சாதகமாக இருக்குது, அதே போல் அதுக்கு கீழே இருக்கிற ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு வந்து என்ன பாதகமாக போகுது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ இவங்க வந்து 8வது பே கமிஷனோட மினிமம் பேசிக் பே பற்றி பேசியிருக்காங்க, ஃபிட்மெண்ட் ஃபேக்டரை பற்றி பேசியிருக்காங்க, அதே போல் அவங்களோட அலோன்சஸ் பற்றியும் எம்ஏசிபி பற்றியும் அவங்களுக்கு வருடம் ஒரு இன்சென்டிவும் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோரிக்கையும் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த லெட்டர் மூலிமா 8வது பே கமிஷனோட ரெக்கமெண்டேஷனில் ஏதாவது மாற்றம் இருக்குமா, ஸோ இதோட அடிப்படையில் கிடைச்சாக்கா எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி தான் இந்த லெட்டர் வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வேண்டுகோள் என்னென்னா, முதல் முறையாக நம்மளோட சேனல் பார்க்குறவங்களும் சரி, அதே போல் இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சரி, தயவு செஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கும் பென்ஷனுக்கும் உங்களோட சப்போர்ட்டை வந்து கொடுங்க. லெட்டர் வந்து பார்த்துருக்கீங்க. ஸோ இந்த லெட்டரில் வந்து குறிப்பாக என்னென்னலாம் வேணும், அவங்க என்ன வந்து கேட்டிருக்காங்களோ அதை வந்து நம்ம ஹைலைட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த ஹைலைட் பண்ண விஷயத்தை ஒன்று ஒன்றா நம்ம வந்து இங்கே டீகோட் பண்ணி என்ன வந்து கேட்டிருக்காங்க, அதுக்கான விரிவான விளக்கம் என்ன அப்படின்றது வந்து நம்ம லெட்டர் மூலிமா வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க இந்த லெட்ரு, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ அந்த டிமாண்ட் எல்லாமே நம்ம ஆல்ரெடி இந்த க்ரீன் கலரில் வந்து நம்ம ஹைலைட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதில் ஒவ்வொரு பாயிண்ட்டாக நம்ம வந்து டீகோட் பண்ணும்போது இது ஹைதராபாத்தில் வந்து 19 மே 2026 வந்து நடந்துச்சு. ஸோ இதில் வந்து இந்த அசோசியேஷன் வந்து ஒரு சில விஷயத்தெல்லாம் அவங்க வந்து அதிகப்படியான ஹைலைட் பண்ணி இஷ்யூ வந்து பேசியிருந்தாலுமே இங்கே குறிப்பாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரியர் ஸ்டாக்னேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது பதவி உயர்வு வந்து நின்று போயிருக்கு. ஒரு குறிப்பிட்ட தொழில்நுட்ப மேற்பார்வையாளர்கள் வந்து நீண்ட காலமாகவே அதே பதவியிலே வந்து இருக்காங்க, அவங்களுக்கு வந்து பதவி உயர்வு வந்து கிடைக்காது இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் இந்த ரெக்கமெண்டேஷன் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம். அடுத்த பாயிண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, பே லெவல் வந்து ஜேஇக்கும் ஜூனியர் இன்ஜினியர்ஸ்க்கும் அதே போல் சீனியர் செக்ஷன் இன்ஜினியர்ஸ்க்கும் வந்து சம்பள உயர்வு வந்து ஏற்றி கொடுக்கணும். அவங்களோட வேலையும் வேலை சுமையும் அதே போல் ஆபத்து தன்மையும் கருத்தில் கொண்டு அவங்களோட பே லெவலுக்கு தகுந்தாப்புல அவங்களோட பேமெண்ட்டை நீங்கள் வந்து அதிகரித்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜேஇக்கும் எஸ்எஸ்இக்கும் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து குறிப்பாக இந்த எஸ்எஸ்இ இன்ஜினியர்ஸுக்கு வந்து குரூப் பி கெஜெட்டட் ஸ்டேட்டஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து இங்கே டைரெக்டாக வந்து இங்கே மினிமம் பேக்கு வந்து வந்துட்டாங்க. ஸோ இங்கே மினிமம் பே வந்து என்ன கேட்குறாங்கனாக்கா 52,600 வந்து இவங்க மாடர்ன் எக்கனாமிக் ஃபேக்டர் முறையில் வந்து டிஃப்ரெண்ட்டான ஃபிக்ஸேஷன் ஃபேக்டர் வந்து நீங்கள் கொண்டு வரணும், அது மூலிமா இந்த மினிமம் பேசிக் பே வந்து நிர்ணயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து மினிமம் பேசிக் பே 52,600 வந்து இவங்க கேட்குறாங்க. ஸோ அடுத்து வந்து இங்கே இதில் வந்து ஒரு சில குறைபாடு இருந்தாலுமே இவங்க வந்து கேட்டிருக்கிறது வந்து அதிகப்படியாக வந்து கேட்டிருக்காங்க. ஆனால் இவங்க வந்து எல்லா அரசு, அதாவது ஸோ எல்லா லெவலில் இருக்கிற ஊழியருக்கும் வந்து இவங்க ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் வந்து ஒன்றாவே கேட்டிருந்தாங்க, இதில் வந்து எந்த ஒரு குறைகளுமே இருந்திருக்காது. ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா பே லெவல் 1 இருந்து பே லெவல் 5 வரைக்கும் இவங்க வந்து 2.92 வந்து ஃபிட்மெண்ட் ஃபேக்டரை வந்து கேட்குறாங்க. ஸோ இந்த 2.92 வந்து எப்படி எந்த அடிப்படையில் இவங்க வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. பே லெவல் 6லேருந்து பே லெவல் 8 வரைக்கும் இவங்க 3.50 வந்து கேட்குறாங்க பே லெவல், அதாவது ஃபிட்மெண்ட் ஃபேக்டரி. ஸோ இதை வந்து இவங்க எந்த அடிப்படையில் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே வந்து இங்கே கிளியர் கட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த 2.92 ப்ளஸ் 1.2 வந்து ஆட் பண்ணி இங்கே 3.50 வந்து கேட்குறாங்க. ஸோ இங்கே பே லெவல் 9லேருந்து பே லெவல் 12 வரைக்கும் 2.92 × 1.3 வந்து இங்கே கேட்டு அதுக்கான 3.80 வந்து இங்கே பே லெவல் வந்து ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் வந்து கேட்குறாங்க. ஸோ ஒவ்வொரு பே லெவலுக்கு தகுந்தாப்புல ஒரு ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் வந்து கேட்குறாங்க. அதாவது பே லெவல் 1லேருந்து பே லெவல் 5 வரைக்கும் 2.92, பே லெவல் 6லேருந்து பே லெவல் 8 வரைக்கும் 3.50, பே லெவல் 9லேருந்து பே லெவல் 12 வரைக்கும் 3.80 வந்து இங்கே ஃபிட்மெண்ட் ஃபேக்டரை வந்து கேட்குறாங்க. இந்த ஃபிட்மெண்ட் ஃபேக்டரை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி கேட்கும்போது இங்கே வந்து ஒரு சமநிலையான அந்த கோரிக்கையை வந்து நம்ம பேசலாம். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு லெவலுக்கு தகுந்தாப்புல இவங்க வந்து ஒரு ஃபிட்மெண்ட் ஃபேக்டர்
கேட்கறதுனால ஸோ இங்கே ஏற்றத்தாழ்வு வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாம் இவங்க பண்ணா இருந்தாங்க இன்னுமே பெட்டராக இருக்கும். ஏன்னா கீழ் நிலையில் இருக்கிற இந்த ஊழியர்களோட பே லெவல் அதிகம்போது, ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் வந்து அதிகமாகும் போது அவங்களோட சம்பள உயர்வு அதிகமாகும் போது, ஏற்கனவே இங்கே பே லெவல் அதிகமாக இருக்கிறவங்க பேசிக் பே வந்து அதிகமாக தான் இருக்க போகுது. ஸோ அதே ஃபிட்மெண்ட் ஃபேக்டரியில் இருக்கும்போது இவங்களோட சம்பளமும் கணிசமாக வந்து அதிகமாக தான் போகுது. ஸோ இவங்க ஏன் இது வந்து இங்கே இந்த வேறுபாடு வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக வந்து சொல்லலை. ஸோ மேபி ஃப்யூச்சரில் ஏதாவது அப்டேட் வந்தால் நம்ம வந்து அப்டேட் பண்ணலாம். இதை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்க MACP பற்றி இங்கே கேட்டிருக்காங்க. ஸோ இந்த MACP வந்து 2006 இவங்க வந்து கேட்டிருக்காங்க. ஸோ MACP வந்து இவங்களுக்கு கிடைக்காது இருக்குது. அதனால் இவங்க 2006 அதை வந்து MACP வந்து இம்ப்ளிமெண்ட் வந்து 1/1/2006 கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கேட்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ட்ரைனிங் பீரியடையும் இவங்க வந்து MACPயில் வந்து சேர்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. குரூப் பி பதவிகள் வந்து குறைவாக இருப்பதனால பதவி உயர்வும் வந்து அங்கே கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா அலோன்சஸ், அதே போல் அது சம்மந்தமாக இருக்கிற பெனிஃபிட் எல்லாம் இவங்க கேட்கும்போது நைட் டியூட்டி அலோன்ஸ் பற்றி கேட்குறாங்க. அடுத்து வந்து ஓவர் டைம் அலோன்சஸ் பற்றி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிஸ்க் அண்ட் ஹார்ட்ஷிப் அலோன்ஸ் வந்து கேட்குறாங்க. அடுத்து ஆக்சிடென்ட் ஃப்ரீ சர்வீஸ் அவார்டு வந்து கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களோட அலோன்ஸ் பற்றியும் அதுக்கான பெனிஃபிட் பற்றியுமே இங்கே வந்து கேட்டிருக்காங்க. ஒரே பேஜ் இருக்க இந்த கோரிக்கையோட இந்த ப்ரெஸ் ரிலீஸில் இவங்க இவ்வளோ டிமாண்ட் வந்து வச்சுருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 8வது பே கமிஷனில் வந்து இவங்க இந்த இன்சென்டிவ் ஸ்கீம் வந்து ஓப்பன் லைன் இன்ஜினியர்ஸ் அண்ட் ஸ்டாஃபுக்கு வந்து இவங்க செயல்படுத்தணும், அதாவது புதுசாக வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இதையும் அவங்க வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஓப்பன் லைன் இன்ஜினியர்ஸ்க்கும் அதே போல் அது சார்ந்து இருக்கிற ஸ்டாஃபுக்கும் இங்கே புதுசாக ஒரு குரூப் இன்சென்டிவ் ஸ்கீம் வந்து கொண்டு வரும்போது அவங்க இன்னுமே சிறப்பாக செயல்படுவாங்க அப்படின்ற அந்த பரிந்துரையை வந்து வைக்கிறாங்க. ஸோ இதில் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறது நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட நீங்கள் வந்து கிளியராக இன்னுமே வந்து படிச்சுக்கலாம். இது குறிப்பாக வந்து யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ரயில்வே டெக்னிக்கல் சூப்பர்வைசர் அசோசியேஷன் தான் இந்த டிமாண்டை வந்து வச்சுருக்காங்க. 8வது பே கமிஷனுக்கான அந்த ரெக்கமெண்டேஷனில் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக இது வந்து ஹைதராபாத்தில் வந்து 19 மே 2026 இது வந்து நடந்துச்சு. ஸோ ஒவ்வொரு துறை சார்ந்த அரசு ஊழியர்களும் அவங்களோட துறை மூலயமா 8வது பே கமிஷனில் அவங்களோட கோரிக்கையை வந்து இந்த மாதிரி வந்து வைக்கிறாங்க. ஸோ இந்த கோரிக்கையெல்லாம் ஏற்றுக்கிட்டு 8வது பே கமிஷன் கமிட்டி வந்து என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, அந்த கமிட்டி மூலயமா கிடைக்கப்படுற அந்த ரெக்கமெண்டேஷனில் கவர்மெண்ட் வந்து எவ்வளோ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க, எதெல்லாம் வந்து ஏற்றுக்குவாங்க அப்படின்றத பொறுத்து தான் நம்ம வந்து இது எல்லாமே கிடைக்குமா இல்லை கிடைக்காதா அப்படின்றத வந்து நம்ம இங்கே வந்து சொல்ல முடியும். அதே போல் இந்த ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் வந்து அவங்க சொல்லியிருக்கிறது வந்து இங்கே வந்து நமக்கு இதில் வந்து ஏற்புடையதா இல்லை. ஸோ எல்லா லெவலில் இருக்கிறவங்களுக்குமே ஏதாவது ஒரு ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் வந்து கிடைக்குது, அது எல்லா லெவலுக்குமே கிடைக்குது அப்படின்ற பட்சத்தில் எல்லாரையும் சமமாக பார்க்குற மாதிரி இருக்கும் அது. ஆனால் இங்கே வந்து ஒவ்வொரு லெவலுக்கும் தனித்தனி ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் கேட்கறதுனால ஸோ இங்கே வந்து ஏற்றத்தாழ்வு வந்து பார்த்துருக்காங்க. ஸோ அது வந்து ரொம்ப தவறான விஷயம். ஸோ இந்த வீடியோ மூலயமா நான் என்ன சொல்ல முயற்சி பண்ணணும், அது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க வீடியோ லைக் பண்ணுங்கள். முதல் முறையாக நம்மளோட சேனல் பார்க்குறவங்களும் சரி, இல்லை இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாததும் சரி, தயவு செஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கும் பென்ஷனுக்கும் உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துக்க நன்றி. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.